الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. آمين. सरकार आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पिराने सलासत का नूर का पिराने आमीन। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, आमीन। हम सबको मग़फ़िरत फरमा, आमीन। हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, आमीन। कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत तौफीक इनायत फरमा, आमीन। बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफा सल्लल्लाहु अलैहि वसल्लम. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுல்லாஹின் பெற்றவர் நம்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, தனாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ருலை கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாய்மார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபியுடைய மஜ்லிஸ்கள் மக்காவிலும் 13 வருடங்கள் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய பிரச்சாரங்களை, தீனுடைய தாலிமாத்துகளை மக்களுக்கு பல இடங்களில், குறிப்பாக தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே
இது போல பல இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய மஜ்லிஸ்களை நடத்திருக்கிறார். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு நபி அவர்கள் பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசலில் இந்த பள்ளி என்பது வெறும் தொழுகைக்கான இடமாக நபி அவர்கள் ஏற்படுத்தும். பள்ளிதான் அரசாங்க அலுவலகம், பள்ளிதான். எல்லா அரசாங்க வேலைகளும் பள்ளியில் தான் நடக்கும். அதாவது பள்ளியில துனியாவுடைய பேச்சு பேசக்கூடாது. துனியாவுடைய பேச்சை பேசினால் 70 வருட நன்மைகள் அழிந்து விடும் ஹதீஸ். அதே நேரத்தில் பள்ளியில் தான் எல்லா வேலையும் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் சம்பந்தமாக பள்ளியில தான் பேசுவாங்க. வெளிநாட்டு தூதுவர்கள் வராங்க, பள்ளியில் வச்சுதான் அவங்கள்ட்ட பேசுறாங்க. எல்லா வேலைகளும் ஏழைகள் வராங்க, பள்ளியில அறிவிப்பு செய்வாங்க, உங்களுக்கு எல்லாம் தான தர்மம் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குன்னு தனியா ஒரு ஆபீஸ் வச்சு அங்க பேசல. எல்லா வேலைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அரபு நாட்டுடைய அதிபராக இருக்கிறாங்க. எவ்வளவு துனியாவுடைய காரியங்கள் இருக்கும், எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறார். அதுக்கு தனியா ஒரு பள்ளிவாசல், இது தொழுகைக்கு மட்டும். தொழுதுட்டா நம்ம வேற ஆபீஸுக்கு போயிடுவோம், ஆபீஸ்ல வச்சு நம்ம என்ன செய்யலாம், வேற விஷயங்களை பேசலாம். அப்படி ஒரு தனியா ஒரு ஆபீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீடும் பள்ளிதான். பள்ளியில் ஒரு பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறைகள் இருக்கு. இப்ப நபி அவர்களுடைய ரௌதா இருக்குது, அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீடு தான், அவங்களுடைய அறை, அவங்களுடைய ரூம் தான். அப்படி பல மனைவிமார்களுக்கும் அறைகள் இருந்துச்சு. அப்ப இது துனியா பேச்ச பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தனிப்பட்ட காரியம், நம்முடைய வியாபாரம், அது பேசக்கூடாது. ரெண்டு பேரும் சரக்கு நீங்க வாங்கிக்கிறீங்களா, அது பள்ளியில் இருக்கு, அது வெளியில இருக்கு. தனிப்பட்ட லாப நஷ்டங்கள், தனிப்பட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இது மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது. அதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர சமுதாய விஷயங்கள், எல்லா மக்களுக்குமாக சமுதாயத்துக்கான விஷயங்கள், அது துனியாவாக இருந்தாலும் சரிதான், அதை என்ன செய்யலாம், பள்ளியில் பேசலாம். எல்லா காரியங்களும் பள்ளியில் வைத்து நடக்கக்கூடிய காரியங்கள், அது பரக்கத்தான காரியங்களா அல்ல, அதுல பரக்கத்து உண்டாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்களில் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் கூட இருப்பார்கள். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, நாமளாவது தனித்தனியாக உட்கார வைத்திருந்தோம், சேர்ந்துதான் அமர்ந்து இருப்பார். ஆண்களும் பெண்களும் எப்படிதான் இருப்பாங்க, சேர்ந்துதான் அமர்ந்து இருப்பார். ஹதீஸ்ல ஒரு சாமி வர அந்த ஒரு பெண்மணி பக்கத்துலதான் உட்கார, அது கேட்கிறார், ரசூல் என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு, ஹதீஸ் இருக்கு. அப்போ அந்த பெண்மணி தான் சொல்லி தராங்க, அது மாதிரி நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அது பின்னால் மாற்றப்பட்டுருச்சு. பல பல காரணங்கள்னால, பல விஷயங்கள்னால அது மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத், எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தும், எல்லா நபிமார்களும் அந்த நபிமார்களோடு அவருடைய மஜ்லிஸில் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். அதே போலதான் வலிமார்களுடைய மஜ்லிஸும் அப்படித்தான், ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள், மாற்று மதத்தவர்களும் இருப்பார்கள், எல்லோரும் இருப்பார்கள். மாற்று மதத்தவர்கள் அந்த பெண்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது, இஸ்லாமிய அடிப்படை அது சொல்ல முடியாது.
எல்லா ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். அதே போல இன்னைக்கு இந்த புருகா இது ரசூலுல்லாஹ் கொண்டு வரல. ஏன் இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கூட, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட புருகான்றது இல்லை. இப்போ சமீப காலங்கள்ல என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டதான் புருகா. இது இப்ப இஸ்லாம் என்ன சொல்றது, உச்சி முதல் உள்ளங்கால் வரை, முகம், கை, கால், இதை தவிர எல்லாத்தையும் பெண்கள் மறைக்க வேண்டும். அவ்வளவுதான். கண்ணியமான ஆடைகளை விடுத்து முகம் தெரியலாம், 2 கைகள் தெரியலாம், 2 கால்கள், இதை தவிர மற்ற அனைத்தையும் மறைப்பது கடமை. இதுதான் இஸ்லாம். புத்தக சட்ட மசாயில தான் சொல்லுது. ஆனா அதுல கூடுதலாக முகத்தையும் மறைக்கணும் அப்படி கொண்டு அது ஒரு புருகாவாக கொண்டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பெண்களுக்கு அது சுதந்திரமா இருந்துச்சு. பெண்கள் இன்னைக்கு வெளியே போறவங்க புருகா மாட்டி போயிட்டே இருக்கலாம், எங்க வேணா சுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, புருகானால நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம். இஸ்லாமிய பெண்கள் சொன்னால் அவர்கள் ஒரு ஒழுக்கத்தோடு, ஒரு அடக்கத்தோடு, ஏன்னா பார்த்து தெரிஞ்சிடும். புருகா போட்டதுனால யாருமே தெரியல. அதனால என்ன ஆகுது, நம்ம பெண்கள் இல்லாம மாற்று மத பெண்களும் போட்டுட்டு போறாங்க, அவங்களும் வாங்கிக்கிட்டு போறாங்க. பெண்கள் இல்லாம ஆண்களும் போட்டுட்டு போறாங்க, ஏமாத்துல இருக்காங்க. பல எவ்வளவு செய்திகள். அப்ப இது எல்லாம் இஸ்லாம் ஏற்படுத்துறது இல்லை. இது சமீபத்துல என்ன செஞ்சிச்சு, உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இப்படி இதுல என்னன்னு சொன்னா, பெண்கள் எல்லாம் படிக்கணும், பெண்கள் எல்லாம் காலேஜ் போகணும், அப்படி இப்படி எல்லாம் இது துனியாவுக்காகத்தான் இதை கொண்டு வந்தாங்க, தீனுக்காக கொண்டு வருது. உண்மையில தீனுக்குன்னு சொன்னா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றாங்க, காலேஜுக்கு போகணும்னு சொல்றாங்க, பள்ளிவாசல் வரணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெண்கள் எல்லாம் படிங்க, ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, வேலைக்கு போங்க, எல்லாம் போங்க, பள்ளிவாசலுக்கு மட்டும் வந்துடாது. ஆனா உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளியில் தான் பெண்களும் தொழுதார்கள். 5 வேளை தொழுகை பள்ளியில தொழுதார்கள். முதல்ல ஆண்கள் இருப்பார்கள், பின்னால் பெண்கள் இருப்பார்கள். ஆண்களுக்கு பிறகு சிறுவர்கள், அதுக்கு பிறகு பெண்கள், இப்படி வரிசைகள் அமைக்கப்படணும்னு ஃபிக்ஹ் சட்டம். ஆனா அது எல்லாம் மாறி போய் பெண்களுக்கு தீனுடைய தொடர்பே இல்லாமல் அப்படி மாற்றப்பட்டுருச்சு. இது ஒரு சைத்தானுடைய வேலை தான், இது என்ன கிடையாது, இது இதுதான் தீன் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஆனா உண்மையில் எந்த அளவுக்கு ஆண்களுக்கு தீனில் பங்கு இருக்கிறதோ அதை விட அதிகமான பெண்களுக்கு பங்கு இருக்கு. இஸ்லாத்துடைய ஆரம்பத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு பெண் தான். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீங்க நபிதான், நீங்க உண்மையாளர் தான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்றீங்க, அநாதைகளை ஆதரிக்கிறீங்க, ஆதரவற்றவர்களை அரவணைக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை விட்டுற மாட்டான், உங்க கூட தான் அல்லாஹ் இருக்கிறான், உங்க கூட அல்லாஹ் இருக்கிறான், வருத்தப்படாதீங்க. யார் சொல்றாங்க? நபியே என்ன செஞ்சது, வலுப்படுத்தினது யாருதான்? ஒரு பெண் தான், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல நுபுவத் கிடைக்கலனா 52 வயசுல தான், நபியுடைய 52வது வயசுல தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறாங்க. 10-12 வருடங்கள் நபி அவர்களோடு துணை நின்றது யாருதான்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கு இந்த தீன் உலகத்தில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் அதற்கு முக்கிய காரணம், மிகப்பெரிய ஒரு பங்கு யாருக்கு இருக்குது? நம்முடைய அன்னை உம்முல் முஃமினீன்
மூமின்களுடைய தாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய யாராவது தோழிகள் தோழிகள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. வாங்க உட்காருங்க, விருப்பி உட்கார வச்சு சந்தோஷமாயி அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து ரொம்ப ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு அவங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுதான். ஒரு தடவை சொல்லிட்டாங்க, என்ன உங்களுக்கு அந்த கிளவிதான் அவ்வளவு ரொம்ப பிடிச்சி போச்சா? முகமே மாறிடுச்சு, முகமே மாறிடுச்சு. இந்த வார்த்தையை கடல்ல கலந்தா கடலே கசப்பாயிரும். யார் தெரியுமா கத்திரிக்கா? அதெல்லாம் சொல்றாங்க, நான் ஆதரவு இல்லாம இருந்தேன். வரிசையா ஹதீஸ்ல வரும், அவனுடைய சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னை ஆதரித்தார்கள், என்னை அரவணைத்தார்கள். எந்த அளவுக்கு அவங்க இல்லைன்னா நான் இல்லை என்கிற அளவுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றாங்க. அதே போலதான் அவர்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தியாகங்கள் அது சரியான முறையில சொல்லப்பட்டதில்லை. அது அவங்க செஞ்ச தியாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு போச்சு. எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, என்னுடைய ஈரல்களை கொண்டு பாத்திமா, சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா. எதுக்கு சொன்னாங்க? என் பொண்ணுதான் சொர்க்கத்துக்கு வந்து தலைவியா இருக்கணும். அப்படி பாசத்துல சொன்னாங்களா? என்னமோ ரசூலுல்லாஹ் வந்து பாத்திமா ரொம்ப பாசம், அதனால சொல்லிட்டாங்க. அந்த பாசத்துல சொல்லல. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹீதான், இறைவனுடைய வார்த்தை தான். வஹீன்னு சொன்னா என்னது? இறைவனுடைய வார்த்தை. அது நபி பேசல, அல்லாஹ் பேசுறான். அப்ப அவர்களுக்கு சொர்க்கத்தின் தலைவி என்ற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சும்மா கொடுத்துருவானா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எங்கனா வெளியே போருக்கு கிளம்பணும், கடைசியா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு தான் போவாங்க. திரும்ப வராங்க, போர் முடிச்சு வந்தா ஃபர்ஸ்ட் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு தான் போவாங்க. நபி அவர்களுடைய அந்த கேடயம், அந்த பயணத்துல பயன்படுத்தின எல்லாத்தையும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த முந்தைய சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபா ஆண்களும் பெண்களும் எந்த அமைப்பில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தீனை கற்றுக்கொண்டார்கள், அதே அமைப்பில் தீனை கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்றதுக்காக போறாங்க. யார் நபியுடைய தலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் அறிவு போறார். உமர் அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம், எட்டிடுவோம். இடையில ஒரு சஹாபி சந்திக்கிறார். யாரை விட்ட போறீங்க? எங்க போறீங்க? அதாவது போறாரு நபியுடைய முகமது அவங்களுடைய தலையை விட. முதல்ல உங்க வீட்டை திருத்துங்க, அவரை திருத்துறது உங்க வீட்டை திருத்துங்க. வீட்டுக்கு போனா அவருடைய தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரங்க என்ன செய்யறாங்க? குரானை கற்றுக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து? அபாபிரதி இருந்தாங்க. அப்போ ஒரு ஆணிடம் இருந்து குடும்பத்தோட என்ன செய்யறாங்க? குரானை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் உங்களை இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எல்லா சபைகளிலும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயார் வருவாங்க, சகோதரிமார்கள் வருவாங்க. வரலாறு நம்ம பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவோ சம்பவங்கள். அப்படித்தான் நபியுடைய மஜ்லிஸ் இருந்தது. ஆனால் அதை என்ன செஞ்சிட்டாங்க?
பின்னால் அது மாற்றப்பட்டு போச்சு. அது அவர்கள் எந்த எண்ணத்துல மாற்றினார், நல்ல எண்ணத்துல மாற்றி இருக்கலாம். ஆனால் மீண்டும் தீனை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை. ஆண்களும் ஒரு ஆண் கற்றுக்கொண்டார் கல்வியை சொன்னார். துனியாவுடைய கல்வி மட்டும் ஒரு ஆண் கற்றுக்கொண்டா அவரோட போச்சு. ஒரு பெண் கற்றுக்கொண்டால் ஒரு குடும்பமே கல்வியுடையதாக ஆகிவிடும். அப்ப துனியாவுடைய கல்விக்கு மட்டும் பெண்களும் கற்றுக்கொள்ளணும், அதனால குடும்பமே கல்வியுடையதாக ஆகும். தீனுடைய கல்வி அதுல என்ன கிடையாது, பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஏதோ அவங்க ஏதோ கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கணும், மசாயல்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க ஆண்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது இல்லை. இல்மு என்னது? ஆண்கள் சும்மா பயான்கள் எதுலையுமே இருந்தது. ஏதோ சில வரலாறுகள் சில விஷயங்களை சொல்லி அதுதான். ஈமானுடைய விஷயங்கள் எங்கேயுமே இல்லை. உண்மையான அது லா இலாஹ இல்லல்லாஹ், அதனுடைய விருப்பம். அதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய இல்ம். லா இலாஹ இல்லல்லாஹுடைய இல்ம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கட்டளையிடுறான். இல்ம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கன்னு சொல்லல, நம்புங்கன்னு சொல்லல. லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் எதுல என்ன வச்சுட்டாங்க? சொல்லணும், நம்பணும், போதும், இது உண்மைதான், நம்பினா போதும். அல்ல அப்படி சொல்லலையே, கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாங்க. அப்ப கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதிலே கற்க வேண்டிய ஞானங்கள் இருக்கிறது, அதானே அர்த்தம். அந்த ஞானங்கள் ஆண்களுக்கும் வேண்டும், பெண்களுக்கும் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. கல்வியை கற்றுக்கொள்வது, கல்வியை தேடுவது முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொருவர் மீதும் கடமை. கல்வியை கற்றுக்கிறது ஆண்கள் மீதும் கடமை, பெண்கள் மீதும் கடமை. அது என்ன கல்வி? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கல்வி கட்டாய கடமை. இந்த கல்வியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலும் கற்றுக் கொடுத்தார்கள். அதனுடைய பயிற்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கொடுத்தார்கள். மக்காவில் இருக்கும் பொழுது தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, எந்த இபாதத்துகளும் இல்லை. ஒரே ஒரு இபாதத் கலிமா, இல்மு தான் இருந்துச்சு. அந்த இல்மு தான் நாம் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த சந்ததிகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை அமல் செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வாராக. லா இலாஹ, எந்த இறைவனும் இல்லை. சாதாரணமாக சொல்லக்கூடிய அர்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அது ரொம்ப மேலோட்டமான ஒரு அர்த்தம். அது சரிதான், அதுல எந்த தவறும் இல்லை. அது ரொம்ப மேலோட்டமான அர்த்தம். உண்மையான அதனுடைய விளக்கங்கள் நம்ம பார்க்கும் பொழுது லா இலாஹா, எந்த இறைவனும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் யாரு? அந்த விளக்கங்கள் அடுத்து. அல்லாஹ் யார் என்ற அந்த இல்மு ஞானங்கள் அடுத்து. அப்ப அல்லாஹ்வை தவிர எந்த இறைவனும் இல்லை. அப்ப அல்லாஹ் தான் இறைவன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? வணக்கத்திற்கு தகுதி. இறைவன் யாரு? வணக்கத்திற்கு தகுதி, நாம வணங்கணும். இப்ப வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். சரிதான். இப்ப அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் அல்லாஹ் வணங்கணும்? வேற எதையும் ஏன் வணங்க கூடாது? அதுக்கு காரணம் என்ன சொல்றது? அவன் தான் படைத்தான். நம்ம படைத்தவன் யாருதான்?
அவன் தான். அதனால அவனை தான் வணங்கணும். படைச்சதோடு முடிஞ்சு போச்சா? படைச்சு விட்டுட்டானே. இப்ப நான் தானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இப்ப நான் எனக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் பார்த்துக்கணும், அவனையும் வணங்கிட்டு இருக்கணும். இப்போ அவன் எனக்கு என்ன செய்யறான்? இப்போ ஒன்றும் செய்யலாம். இப்போ என்னுடைய காரியங்கள் எல்லாம் யாரும் பார்த்துட்டு இருக்கிறான், நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி சொன்னால் நம்ம கலிமா விளங்கவில்லை. கலிமா எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அதே போலத்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், நம்முடைய தேவைகள் அதை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதுவரைக்கும் அவன் தான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றினான், இனியும் அவன் தான் என்னுடைய தேவை என்ன செய்வான்? நிறைவேற்றுவான். இப்ப தேவைகள் எத்தனை வகையான தேவைகள் இருக்கு? நமக்கு தேவைகள் இருக்கா இல்லையா? மனிதர்களாக நமக்கு தேவைகள் இருக்கா இல்லையா? எத்தனை வகையான தேவைகள் இருக்கு? நமக்கு தேவைன்னு சொன்னா மனசுல என்ன வருது? என்ன சொல்லுங்க, என்ன தேவை? தேவைன்னு சொன்னா முதல்ல வருதுன்னதான் காசு பணம். காசு பணம் வேணும், அப்புறம் சோறு தண்ணி உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் தேவை. இது எல்லாம் வெளிரங்கமான தேவைகள். தேவைகள் இரண்டு வகையான தேவைகள் இருக்கு. ஒன்று அன்புசி, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய தேவைகள். இரண்டாவது ஆபாத்து, வெளிரங்கமான தேவை, நமக்கு வெளியில இருக்கக்கூடிய தேவைகள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய தேவைகள். காசு பணம் நாமலா, சோறு நாமலா, தண்ணி நாமலா, உடை நாமலா, இருப்பிடம் நாமலா இல்லை. ஆனால் நமக்குள் ஹயாத் இருக்கிறது. நமக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹயாத் இருக்கா இல்லையா? அந்த ஹயாத் நமக்குள்ளதான் இருக்குது. அந்த ஹயாத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஹயாத் நம்ம இடத்துல ஸ்டாக் இல்லை, அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஹயாத்தை எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். என்னிடத்தில் என்ன இல்லை? இல்மு இல்லை, அறிவு இல்லை. அறிவு யாரிடத்துல இருக்கு? அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? கொடுத்து கொண்டிருக்கு. இப்படி 7 சிஃபாத்துகள் என்னிடத்தில் இல்லை, அதை அல்லாஹ் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். என்னை ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அறிவை கொடுப்பதை நிறுத்திவிட்டால் நான் அறிவே இல்லாதவனா, எனக்கு ஒண்ணுமே தெரியும். அல்லாஹ் அறிவு கொடுக்கிறதுனாலதான் இது இது நல்லது, இது கெட்டது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. இல்லைன்னு ஒண்ணுமே தெரியாது. இப்ப அல்லாஹ் தஆலா அவன் வணக்கத்திற்கு தகுதியானவன். ஏன் வணக்கத்திற்கு தகுதியானவன்? அவன் என்னுடைய தேவைகளை என்ன செஞ்சிருக்கிறான்? நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய அந்தரங்க தேவைகளை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறான். என்னுடைய ஆகாமையான தேவைகள் அத்தனையும் யாரும் நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் நிறைவேற்றி இருக்கிறான். இதுக்கு ஆதாரம் என்ன? அல்ஹம்து சூரா தான் ஆதாரம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அதோடு நிறுத்த முடியாது. தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் தான் என்று விளக்கினால்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகும். அதற்கு ஆதாரம் அல்ஹம்து. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈயாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். அதோட முடியல. ஈயாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், அதோட முடிக்கல. அடுத்து அல்லாஹ் சொல்றான் வ ஈயாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் என்ன செய்யறோம்? உதவி தேடுகிறோம். அல்லாஹ்ட்ட நம்ம உதவி தேடணுமா? இன்னைக்கு காலையில எந்திரிச்சது இது வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம ஏதாவது ஒரு உதவியை கேட்டிருக்கோமா? என்ன உதவியை கேட்டோம்? அல்லாஹ் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கிறானா? என்ன உதவியை அல்லாஹ் செஞ்சான்? இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு என்ன உதவி செஞ்சான் அது நமக்கு தெரியாது. அது நம்ம கவனத்திலே இல்லை.
இதுதான் கலிமா சொல்லித் தருது. லா இலாஹா, எந்த வஸ்துவும் இலாஹாக இறைவனாக இல்லை, எந்த வஸ்துவும் வணக்கத்திற்கு தகுதியானதாகவோ தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியதாகவோ இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் மாத்திரம்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அவன் மாத்திரம்தான் உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவன். இன்றைக்கு காலை முதல் இதுவரை உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்தவன் அல்லாஹ். என்ன தேவையெல்லாம் நிறைவேற்றி தந்தான்? நம்ம சாப்பிட்டோம், அந்த சாப்பாட்டை நமக்கு கொடுத்தவன் யாருதான்? அல்லாஹ். காலையில இருந்து இது வரைக்கும் எதையெல்லாம் சாப்பிட்டோமோ அதையெல்லாம் யாருதான் நமக்கு கொடுத்தது? அல்லாஹ் தான் கொடுத்தான். நான் சம்பாதிச்ச சாப்பிட்டேன், என்னுடைய பணத்துல சாப்பிட்டேன், இல்ல அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, இவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, இல்லை. அப்படி சொன்னா, அப்படி நாம் நினைத்தால் நம்ம அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல. நாம் நம்மளுடைய ஈமான் நம்ம மேல இருக்குது, அடுத்தவங்க மேல இருக்குது. எனக்கு இன்றைக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்தவர் யார்? மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். அவன்தான் எனக்கு இன்றைக்கு நான் சாப்பிட்ட அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ். நான் உடுத்தி இருக்கக்கூடிய இந்த உடைகளை எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ். நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் யார் கொடுத்தது? எனக்கு அல்லாஹ் கொடுத்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். இதை அல்லாஹ்வை தவிர யாரும் எனக்கு தரவில்லை. இப்படி நம்பினால் நாம மூமின். நான் காசு கொடுத்து வாங்கினேன்னு நினைச்சா நாம மூமின் இல்லை. நம்மள்ட்ட என்ன இல்லை? ஈமான் இல்லை. கொடுத்தது யார்? அல்லாஹ் தான். யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு வேலைகளை செஞ்சோம், அந்த எல்லா வேலைகளையும் அல்லாஹ் தான் செய்ய வைத்தான், நான் செய்யல. நம்ம சொல்லுவோம், கடையில நான் உழைச்சேன், இன்னைக்கு காலையில வந்து ஒரு நேரம் உழைச்சேன், ஒரு நேரம் உழைச்சேன்னு. அந்த உழைப்பை கொடுத்தது யார்? நான் உழைச்சேன். என்னுடைய திறமை, என்னுடைய சக்தி, என் உடம்புல உள்ள தெம்பு, என் தெம்பை வச்சு நான் உழைச்சேன்னா நாம வந்து அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை. யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தான். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் நாடாவிட்டால் ஒரு அணுவும் அசையுமா? ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுகிறது, எல்லாம் சொல்றான். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அது விழுகாது. எவ்வளவோ இலை கொண்டு கிடக்குது, நம்ம பார்க்கிறோம். நாம வந்து அல்லாஹ்வுடைய அனுமதியில விழுந்திருக்கோம், காத்துல விழுந்துருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், காத்துல எந்த இலையும் விழுகாது. ஒரு இலை விலக வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் விலகும், இல்லை என்றால் விழுகாது. இப்ப நம்முடைய எல்லா செயல்களையும், நம்முடைய எல்லா தேவைகளையும் இன்னைக்கு நாம எதையெல்லாம் சாதிச்சிருக்கோம், அது பண்ண இருக்கிறோம், இது பண்ண இருக்கோம், எல்லாம் யாரு நமக்கு செஞ்சு கொடுத்தது? அல்லாஹ் செய்து கொடுத்த. அல்லாஹ்வை தவிர யாரும் செய்து தரவில்லை. அப்படி நாம நம்பினால் நாம மூமின். இல்ல, நம்மள்ட்ட என்ன இல்லை? ஈமான் இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ், நம்ம வணக்கணும். நான் வந்து அல்லாஹ் இன்னைக்கு தொழுத, இன்னைக்கு வந்து நான் தானத்தை அவ்வளவு அந்த தான தர்மம் செஞ்சேன், இது செஞ்சேன், அது செஞ்சேன், அதுவும் நம்ம மனசுல இருக்கும். நம்ம செஞ்ச நல்லது எல்லாம் அல்லாஹ் நான் இன்னைக்கு அது அப்படி பக்கா தொழுதேன், ரக்கா தொழுதேன், அந்த நன்மையை செஞ்சேன், இந்த அதெல்லாம் நமக்கு இருக்கும். அல்லாஹ் நமக்கு செஞ்ச நன்மை என்ன? அது நம்ம மனசுல இருக்காது. அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான் அது நம்ம மனசுல பெருசா தெரியாது. மனசுல பெருசா தெரியாததான் என்னது? நாம அல்லாஹ், நான் இன்னைக்கு வந்து தொழுதேன், நான் இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுதேன், நான் குர்ஆன் ஓதுனேன், நான் தஸ்பீஹ் ஓதுனேன், நான் தான தர்மம் செஞ்சேன், நான் இந்த உதவி செஞ்சேன், அது பண்ண அல்லாஹ்வுக்கு இன்னைக்கு நான் நிறைய செஞ்சுட்டேன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இதுதான் கலிமா சொல்லி தருகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் தான் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் இதுவரை பூர்த்தி செய்தவன், இனியும் பூர்த்தி செய்ய போகிறார். இதை விளங்கினால், இதை நம்பினால், இதை உறுதி கொண்டால் அல்லாஹ் தான் நம்முடைய வாழ்க்கையை லேசாகிறது. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், அலைனா
நஸ்ருல் முஃமினீன். என்னை நம்பியவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கட்டாய கடமை தான். எல்லா மனிதர்களுக்கும் நான் உதவி செய்வேன் அல்லாஹ் சொல்லல. எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்வது என் மீது கடமை அல்லாஹ் சொல்லல. எல்லா மனிதர்களுக்கும் ரிஸ்க் தருவேன். அவர்கள் எல்லா பிராணிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிஸ்க் தருவது என்னுடைய கடமை. ஆனால் உதவி செய்வது மூமின்களுக்கு மட்டும்தான் என் மீது கடமை. அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் கொடுப்பான். ஆனால் யார் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் கேட்டதையும் கொடுப்பான், கேட்காததையும் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை அவர்களுக்கு தருவார்கள். கலிமா அதனுடைய வெளிவந்த அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எந்த படைப்பும் எந்த வஸ்துவும் வணக்கத்திற்கு தகுதியானதாக இல்லை. எந்த வஸ்துவும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. யார் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன்? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அதை போலத்தான் அல்லாஹ் மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். எனக்கு இந்த காரியம் காசு பணத்தால் ஆச்சு, எனக்கு இந்த காரியம் இன்னாரால் ஆச்சு, எனக்கு அந்த காரியம் அவரால் ஆச்சு, இவர் எனக்கு இந்த உதவி செஞ்சார், அவர் எனக்கு அந்த உதவி செஞ்சார், இப்படி நாம் நினைத்தால் களிமான படத்திலே இல்லை. களிமாய் சொல்வது என்ன? எல்லா உதவிகளையும் எதை கொண்டும் ஒன்றும் ஆகாது, யாரை கொண்டும் எதுவும் ஆகாது. யாரை கொண்டு மட்டும்தான் எல்லாம் ஆகும், அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் எல்லாம் ஆகும். இதுவரை எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகியிருக்கிறது, இனியும் அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகும். இது ஈமான் கொள்வதால் எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி ஈமான் கொள்வதால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா இன்னும் சிறப்பாக நடத்தி கொடுப்பான். நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா இன்னும் விரைவாக நடத்தி கொடுப்பான். அல்லாஹ்வை பொறுப்பெடுத்து அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார். அப்பொழுதுதான் நாம மூமினாக ஆக முடியும். அப்பதான் நாம சொர்க்கவாசிகளா ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள். இன்னைக்கு சொன்னா நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவாங்க, அப்படி சொல்லல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சொன்னா மௌத்தா போனதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போவார்கள், அப்படி சொல்லல. இன்றைக்கு சொன்னால், இப்பொழுது சொன்னால், இப்பொழுதே அவர் சொர்க்கம் போய் விட்டார்கள். சொர்க்கத்தை என்ன செஞ்சிட்டாங்க? சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. எப்போ போக முடியும்? இந்த களிமா பரிபூர்ணமாக. ஏன் நம்ம இன்னும் சொர்க்கத்துக்கு போகல? வணக்கம் தான் ஒரு அர்த்தம் மட்டும்தான் வைக்கிறோமே தவிர தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அந்த அர்த்தம் நம்ம வைக்கிறது இல்லை. எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றேன், எல்லாருக்கும் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது வேற விஷயம். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம என்ன செய்யறோம்? வீட்டு வேலை என்ன செய்யறோம்? சமைக்கிறோம். சமைச்சிட்டு நான் சமைச்சேன், நான் ஈமான் போயிடுச்சு. நான் இந்த சாம்பார் வச்சேன், நான் இந்த பொரியல் செஞ்சேன், நான் இந்த கூட்டு வச்சேன், நான் இன்னைக்கு நல்லா சிறப்பா சமைச்சேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? ஈமான் போயிடுச்சு. நான் செய்யவில்லை, அல்லாஹ் தான் இன்றைக்கு எங்கள் குடும்பத்திற்காக இந்த உணவுகளை அல்லாஹ் தான் தயார் செஞ்சு கொடுத்தான். அவன் இந்த உணவை தயார் செய்வதற்கு என்னை பயன்படுத்திக் கொண்டான், அவ்வளவுதான். என்ன செஞ்சான்? அப்படி நாம் நினைத்தால் அல்லாஹ் பாரத் செய்வான். அந்த உணவில் அல்லாஹ் ஷிஃபாவை வைப்பான். அந்த உணவில் அல்லாஹ் தஆலா எல்லா நோய்களையும் ஷிஃபாவாக்குவான். உடலுக்கு நல்ல தெம்ப கொடுப்பான். அந்த உணவை சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் ஈமான் வந்துடும், ஈமான் அதிகமாகும். அதை நான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன். அப்புறம் சொல்லுவாங்க, யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள். யாராவது நமக்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நல்லது வரும்போது நன்றி சொல்லணும். இது என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் உதவி செய்தார், ஆனால் அந்த உதவியை இவர் மூலமாகத்தான் இவன் செஞ்சிருக்கிறான்.
இப்ப இவர் மூலமாக வந்த உதவிக்கு நாம நன்றி சொல்லணும். யாருக்கு நன்றி சொல்லணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அல்லாஹ்வுக்கு நன்றி யார் மூலமாக சொல்லணும்? இவர் மூலமாக சொல்லணும். அல்லாஹ்வுக்கு நேரடியாக நன்றி சொல்லணும். யார் மூலமாக நமக்கு உதவிகள் வருகிறதோ அவர்களுக்கு நன்றி சொன்னாலும் அந்த நன்றி யாருக்கு உரியதுதான்? அல்லாஹ்வுக்கு உரியது. ஒரு நல்லது நம்ம பாராட்டினாலும் அந்த பாராட்டு யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு. அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. உலகத்துல யாரை புகழ்ந்தாலும் இந்த எல்லா புகழும் கடைசியில யாருக்கு தான் போய் சேரும்? அல்லாஹ்வுக்கு தான் போய் சேரும். ஏன்? அந்த எல்லா காரியங்களையும் செய்தவன் அவன் தான். யார் மூலமாக நடந்திருந்தாலும் சரிதான், எதன் மூலமாக நடந்திருந்தாலும் சரிதான், செஞ்சது யாருதான்? அல்லாஹ் தான். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அப்படி ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது. மனிதர்களுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். யார் நமக்கு நல்லது செய்யறது நாம சந்தோஷத்தை காட்டணும், பாராட்டணும், நன்றி சொல்லணும். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் போய் சேரும். ஆனால் ஈமான் அல்லாஹ் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். ஈமான் யார் மேல தான் இருக்கணும்? அல்லாஹ் மீது தான் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை செய்து கொடுத்தவன் அல்லாஹ். கணவனும் விளங்கணும், மனைவியும் விளங்கணும். கணவன் ஒரு காரியத்தை மனைவிக்கு செஞ்சு கொடுக்குறாங்க சொன்னால் கணவனு விளங்கணும், நான் செய்யல, அல்லாஹ் தான் செய்ய. மனைவி விளங்கணும், கணவன் செய்யல, அல்லாஹ் தான் செய்தான். கணவனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். இந்த வேலைக்காக கணவனை அல்லாஹ் பயன்படுத்தி கொண்டான். இப்ப கணவனை பயன்படுத்தியதால் கணவனுக்கும் நன்றி சொல்லணும், அல்லாஹ் செய்ததால் அல்லாஹ்வுக்கும் நன்றி சொல்லணும். அதே போலதான் மனைவிமார்கள் நல்ல காரியங்களை செய்தால் கணவன் என்ன செய்யணும்? மனைவிமார்களுக்கு நன்றி சொல்லணும், பாராட்டணும். அதே நேரத்தில் அல்லாஹ் தான் செய்தார் என்பதையும் விளங்கணும். இப்ப நமக்கு என்ன ஆயிருக்கு? ஈமானும் பரிபூர்ணமாகிவதும் நம்முடைய வாழ்க்கையும் தெளிவாக ஆகும். இஸ்லாம் ஒரு குருட்டு மார்க்கம் அல்ல. குருட்டுத்தனமா மூட நம்பிக்கையா இப்பதான் அப்படிதான், அப்படி இல்லை. எல்லாமே அறிவுபூர்வமாக விளங்கி நாம புரிந்து நடக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். எதுவுமே புரியாது, இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது, அப்படி ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமுடைய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு புரியக்கூடிய, விளங்கக்கூடிய அழகான வாழ்க்கை வழிமுறைகளைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நமக்கு சரியான விளக்கத்தை தருவானாக. பரிபூர்ணமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஃபலா இலாஹ இல்லல்லாஹ், எந்த வஸ்துவும் வணக்கத்திற்கு தகுதியானதாக இல்லை. எந்த வஸ்துவும் தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இல்லை. இந்த ஈமான் இது அடிப்படையானது. இதுக்கு மாற்றமாக எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் இதற்கு மாற்றமான ஒரு சிந்தனையோ ஒரு எண்ணமோ ஒரு வார்த்தையோ ஒரு செயல்பாடோ நம்மிடத்தில் வந்துவிட்டால் அது ஈமானுக்கு மாற்றமான குஃப்ரான ஷிர்கான சிந்தனைகள், குஃப்ரான ஷிர்கான செயல்பாடுகளாக. இதுதான் குஃப்ரு ஷிர்கே தவிர தர்காவுக்கு போயிட்டா குஃப்ரு, கொடியேற்றிட்டா குஃப்ரு, கொடியேற்றிட்டா ஷிர்கு, தர்காவுக்கு போயிட்டா ஷிர்கு, ஷேக்மார்களை போயிட்டா ஷிர்கு, அப்படி பண்ணிட்டா ஷிர்கு, இப்படி பண்ணி ஷிர்கு எல்லாம் மூட்டை மூட்டையா இவரு வச்சுக்கிட்டு ஒரு பாக்கெட் ஃபுல்லா ஷிர்கு, பாக்கெட் ஃபுல்லா ஷிர்கு, வீடு ஃபுல்லா ஷிர்கு. என்னது? இதனாலதான் அது நடக்கும், அதனாலதான் இது நடக்கும், இது இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது, அது இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது, இவர் இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது, நான் இல்லாட்டி என்ன நடக்கும், நான் தான் எல்லாம் பண்றேன். இப்படி மண்ணு ஃபுல்லா சிறுக்க வச்சுக்கிட்டு ஒரு தர்காவுக்கு சிறுக்க தேவை. இப்போ உண்மையில் சிறுக்குன்னா என்னன்னே தெரியல, சிறுக்குன்னா என்னன்னே விளங்கல. உண்மையான சிறுக்கு என்பது ஈமானுக்கு மாற்றமானது. ஈமான் விளங்கினால சிறுக்கு என்னென்ன விளங்கும். இப்ப ஈமான் அது ஒரு பாதி அல்ல, 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இரண்டாவது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன்
அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஈயாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வ ஈயாக நஸ்தஈன், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். இதுதான் ஈமான். இந்த ஈமானை நாம பயிற்சி செய்ய, நம்ம கேட்டோம், விளக்குது, அதெல்லாம் நமக்கு ஆரம்பமாக புரிய வருது. இதை எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கல்வில இறங்கும். நம்ம கேட்டு விலகி ஏற்றுக்கிட்டா அதுக்கு பேரு இஸ்லாம். நம்ம இஸ்லாத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எப்பொழுது கல்வில இறங்குகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லுவோம், சில புது முஸ்லிம்கள் வந்தார்கள், கிராமவாசிகள் வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அஅராபு ஆமன்னா, குர்ஆன் அல்லாஹ் சொல்ற ஆயத். கிராமவாசிகள் வந்தார்கள், சொன்னாங்க ஆமன், நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொன்னாங்க. நாம சொல்றோம் நம்ம ஈமான் கொண்டோம். அதேதான், அவங்க முஸ்லீம் ஆயிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்க, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொல்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? எந்த தவறும் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. நீ என்ன செய்யல? ஈமான் கொள்ளவில்லை. யாரு? நாம சஹாபி சொல்றோமே, அவங்க சஹாபினா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யார் கலிமா சொன்னார்களோ அவங்களுக்கு என்னது? சஹாபி. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, கிராமவாசிகள் சொல்றாங்க, ஆமாம் நாங்க என்ன செஞ்சோம்? ஈமான் கொண்டோம்னு சொல்றாங்க. அவங்க சஹாபியா இல்லையா? சஹாபியா இல்லையா? சஹாபிதான். ஆனா அல்லாஹ் சொல்றான், லம் துமினு, நபி நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க நீங்க ஈமான் கொள்ளவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றான், வலமா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், ஈமான் இதுவரை உங்களுடைய உள்ளத்தில் நுழையவில்லை. நீங்க வாயில சொல்றீங்க ஈமான் கொண்டோம்னு சொல்றீங்களே தவிர இன்னும் உள்ளத்தில் என்ன செய்யல? ஈமான் வரவில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்து கலிமா சொன்னவங்களுக்கு அல்லாஹ் சொல்றார், முஸ்லிம் ஆயிரம் நீங்கள் சொல்லுங்கள், கூலு அஸ்லம்னா, நாங்கள் முஸ்லிம் ஆயிட்டோம்னு சொல்லுங்க. முஸ்லிம்னா என்ன? நம்ம சொல்றாங்க ஏத்துக்கணும். அவனுக்கு நல்ல ஒரு சொன்னா நல்லதுதான் சொல்லுவாரு, கரெக்ட் தான், இது சரியா தான் தெரியுது, நம்ம ஏத்துக்கிட்டோம். இதுக்கு பேர் என்னது? முதலா நம்ம கேட்டு ஏற்றுக்கொள்கிறோங்க. ஆமா இது சரிதானே, கரெக்ட் தானே, நம்ம ஏத்துக்கிறோம். இதுக்கு பேர் என்னது? இஸ்லாம். அது நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறாங்க, அதான் ஈமான். இப்ப அல்லாஹ் சொன்னா லம் துமினு, என்ன செய்யல? ஈமான் கொள்ளவில்லை. என்ன காரணம்? வலமா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இன்னும் ஈமான் நுழையவில்லை. அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம முஸ்லிம், அல்லாஹ் தஆலா நம்மை மூமினாக ஆக்குவானாக. அப்ப இந்த இல்மு வந்ததற்கு பிறகு நாம் எந்த அளவுக்கு அமல் செய்கிறோமோ, இதே சிந்தனை அமல். அமல்னு சொன்னா எல்லோரும் தொழுகணும், இதுதான் அமல் நினைக்கிறாங்க. இது இல்ல அமல், அதுவும் அமல் தான். ஆனா அதை விட அதுவெல்லாம் இபாதத்துடைய அமல், இது ஈமானுடைய அமல். ஈமானுடைய அமல் என்ன? இந்த நம்ம நடக்கிறோம், என்னால நடக்க முடியாது, அல்லாஹ் என்ன நடக்க வைக்கிறான். எனக்கு நடக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, அல்லாஹ் என்ன நடக்க வைக்கிறான். நான் தூங்குறேன், என்னால தூங்க முடியாது, அல்லாஹ் என்ன தூங்க வைக்கிறான். நானா தூங்கிடுவேன், முடியாது, என்னால் தூங்குவதற்கு சக்தி எனக்கு இல்லை, சாப்பிடுவதற்கு சக்தி எனக்கு இல்லை, அல்லாஹ் என்ன சாப்பிட வச்சான். தண்ணி குடிப்பதற்கான சக்தி எனக்கு இல்லை, அல்லாஹ் தண்ணி குடிக்க வச்சான். இந்த உடையை உடுத்துவதற்கான சக்தி எனக்கு இல்லை, அல்லாஹ் எனக்கு உடையை உடுத்தி விட்டான். அதனாலதான் ஒவ்வொரு காரியத்துக்கும் துவா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி நஸபத, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கசானி. என்ன அர்த்தம்? யா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் தான் எனக்கு உடையை உடுத்தி விட்டான்னு அர்த்தம். ட்ரெஸ் எடுத்து கையில கொடுத்தான், நான் போட்டுக்கிட்டேன், அந்த அர்த்தம் இல்ல. கசானி அப்படின்னா அவன் தான் எனக்கு இந்த உடையை உடுத்தி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் எனக்கு சோறு கொடுத்தான், அந்த அர்த்தம் இல்ல. அவன் தான் என்னை சாப்பிட வைத்தான். வஸகானி, தண்ணி கொடுத்தான், என்ன குடிங்க, நல்லா கொடுத்தான், அப்படி அர்த்தம் இல்ல. அவன் தான் என்னை குடிக்க வைத்தான். அல்லாஹ்வு பிஸ்மிக அமூது, உன்னுடைய பெயரால் நான் மௌத்தாகிறேன். வாஹியா, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி,
அவன் தான் எனக்கு தூக்கத்தை கொடுத்தான், அவன் தான் திரும்ப எனக்கு விழிப்பை கொடுத்திருக்கிறான். அவன் தான் எனக்கு தூங்க வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களும் யார் தான் செய்யறது? என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவன் யார்? மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். நானும் செய்ய முடியாது, எனக்கு வேற யாரும் செய்ய முடியாது, நானும் யாருக்கும் செஞ்சு தர முடியாது. எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உலகத்துள்ள எல்லா படைப்புகளுக்கும் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறான். இதை விளங்கி அதை சிந்தனையில் நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நம்முடைய ஈமான் வலுவாய் கொண்டே செல்லும், நம்முடைய ஈமான் அதிகமாயிட்டே போகும். முதல்ல நாம பார்க்க ஆரம்பிக்கும், நாம பார்க்க அது நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து நாம நினைக்கலனாலும் தானா நம்முடைய கல்வியிலிருந்து வரக்கூடியதாக ஈமான் ஆக வேண்டும். கல்வியில ஈமான் நுழைய வேண்டும். அதுதான் ஈமான். வாயால் சொல்வது ஈமான் அல்ல. ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ்வாக ஈமான் கொண்டோம், ரசூலை ஈமான், அதுதான் நாமளும் சொல்லி இருக்கிறோம். இது ஈமான் இல்லைன்னா தான் இது என்ன கிடையாது, ஈமான் இல்லை, இது இஸ்லாம். நீங்க முஸ்லிம் எப்ப நீங்க மூமினா ஆகுவீர்கள்? இந்த வாயில் சொன்ன விஷயம் உங்களுடைய கல்வில இறங்கணும், உங்களுடைய மனசுல இறங்கணும். அப்பதான் நீங்க மூமினா ஆக முடியும். அல்லாஹ் தஆலா நம்மை முழுமையான மூமின்களாக ஆக்குவானாக. நம்முடைய ஈமானை மேலும் மேலும் வலுப்படுத்துவானாக. ஈமானுடைய அமலை சதா நேரமும் செய்யக்கூடிய முஜாஹிதீன்களாக மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய எல்லா ஆயுதத்தையும் அல்லாஹ் தஆலா சிறப்பான முறையில் நடத்தி தருவானாக. நம்முடைய நோய் நொடிகளை எல்லாம் பரிபூரண ஷிஃபாவை தருவானாக. நம்முடைய உடல் உயிர் உள்ளம் அனைத்திற்கும் பரிபூர்ணமான ஆஃபியத்தை தருவானாக. நமக்கு பரிபூர்ணமான ஆஃபியத்தையும் சிக்கத்தையும் சலாமத்தையும் தருவானாக. எல்லா காரியங்களையும் அவனே பொறுப்படுத்தி சிறப்பான முறையில் நடத்தி தருவானாக. அவன் கபூல் செய்து கொள்வானாக. நமக்கு அவன் எல்லா நிலைகளிலும் துணையாக இருப்பானாக. وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب. السلام عليكم.